வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம மிளகாய் தோட்டத்தில் பாருங்கள் வேலை நடக்குது. காலையில் தண்ணி ஊற்றுற வேலை. நம்ம ஏற்கனவே வச்சோம்ல மிளகாய் கன்று, அதுக்கெல்லாம் முதல்ல குளிர தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. மழை பெஞ்சால் ஊற்ற தேவையில்ல. நல்லா நினச்சிருக்குறாங்க பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? நல்லா இது ஆற்று தண்ணி நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூலில் நிரம்பி பைப்பு போட்டு இங்கே வருது. அடுத்த வேலை என்னென்னா, இந்த குழியில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்போ தான் அந்த மிளகாய் கன்று நல்லா வளரும், வேர் படர இடம் கிடைக்கும். அதுக்கு கல்லில் போய் இடிக்காமல் இருக்கணும். இடிச்சிச்சின்னா அந்த செடி ஒழுங்காக வளராது, ஒரு மாதிரி சிறுத்து போய் வளராது சரியாக. அதனால் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த வேலை தான் இப்போ நடக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்று ஒன்றா கருத்தாக பார்த்து நம்ம வேலை செஞ்சோன்னா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுக்காமல் செடி சரியாக வளராது. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வளரல, என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், நல்ல உரம் ரெடியாக இருக்குது. இந்த உரம் என்னென்னா, ஆட்டு உரம், கோழி உரம், அதுக்கப்புறம் மாட்டு சாணி எல்லாம் மிக்ஸ் பண்ணது. சூப்பர் உரம். இது கோல்டு மாதிரி. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த குழிக்கெல்லாம் போடுறாங்க பாருங்கள். ஒரு பேக்காக எடுத்துகிட்டு அந்த குழிக்கு போட்டு விடுவாங்க. அப்போது அந்த செடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா சூப்பராக வளரும். இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே கிடைக்கும், ஆட்டு உரம், கோழி உரம்லாம். இப்போ மாடு இல்லாததுனால மாடு மட்டும் நம்ம இந்த சாணி மட்டும் கொஞ்சம் வெளியே வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த உரத்தெல்லாம் அப்படியே எடுத்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது. ஆடு மாட்டு உரம், கோழி உரம்லாம் ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. அது கொஞ்ச நாள் காயணும், நல்லா காஞ்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை உரமாக யூஸ் பண்ணோம். எடுத்தவொடனே ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது. போட்டால் அது சரியில்லை, செடியெல்லாம் வெந்துடும். இந்த மாதிரி போட்டு மண் மாதிரி மாறினதுக்கப்புறம் தான் நம்ம அதை உரமாக யூஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லா குழிக்கும் நிறச்சாச்சு. நம்ம இப்போது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸு கன்று இருக்குது நர்சரியில், அதை நட்டுட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஆர்கானிக் உரம் தான் எல்லாம் போட்டதெல்லாம். இப்போது என்ன போடுறாங்கன்னா, பேசலும் க்யூரேட்டர், இது ரெண்டையும் அந்த குழிக்கு ரவுண்டாக சுற்றி போடுறாங்க. இந்த பேசல் க்யூரேட்டர் எதுக்கு போடுறாங்கன்னா, அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக அந்த செடி நல்லா வளரும், எந்த குறையும் இல்லாமல். அதுக்காக தான் இதை கலந்து போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து கரெக்டாக செஞ்சிட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல அறுவடை கிடைக்க போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவும் செய்யலைன்னா நம்ம நல்ல அறுவடையாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், குழிக்கெல்லாம் க்யூரேட்டர் உரம் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, உரம் போட்ட குழியெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. மண்வெட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழிக்கும் தண்ணி பிடிப்பாங்க. நல்லா ஈரத்தன்மையோடு அந்த குழி இருக்கணும். ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாளோ எப்போவோ கண்ணை நம்ம வைப்போம். இப்போ இன்றைக்கி வேலை இது மட்டும்தான். இன்றைக்கே நம்ம செடியை வைக்க போகிறதில்ல, அடுத்த நாள் வைப்பாங்க. இப்போது மீதி இருக்கிற செடியெல்லாம் நர்சரியில் இருக்குது, கண்டிப்பாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அறுவடை ஜான்வரி கடைசியில். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும்னு அவ்வளோ செழிப்பாக மிளகாய் வளரும். நல்லா பெரிய பெரிய மிளகாய், குண்டு குண்டாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். இந்த மிளகாய் மற்ற மிளகாயை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி. மார்க்கெட்டில் அப்படி சூப்பராக எடுப்பாங்க. நம்ம கடவுளை வேண்டிட்டு நல்லபடியாக அறுவடை நடக்கணும்னு காத்துட்ருப்போம் மக்களே. இதுக்கு இயற்கையும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதிக மழை இருக்கக்கூடாது, அதிக வெயில் இருக்கக்கூடாது. டெய்லி நம்ம வேலை செய்கிறவங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்து காப்பாற்றி எடுக்கணும். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வேலை. தேங்க்யூ ஸோ மச்.